இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. எல்லாரும் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எப்படி உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உடையை அணிச்சிட்டு இருக்கிறோன்னா கூட அந்த உடையில் கரை பட்டால் கூட கவலைப்படாமல் அந்த அளவுக்கு பாடுபடக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அழுக்க பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. உழைப்பு, வேலை இது கரெக்டாக நடந்துச்சா, கரெக்டாக செய்து முடிச்சுனா அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவுமே செயல்படுவாங்க. ரொம்ப சுதந்திரமான மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களா போர்க்குணம் கொண்டவங்க, தனித்தன்மையோடு விளங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். முதல்ல கொஞ்சம் பழகக்குள்ளே வெக்கப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கனிவாக ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதிக கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய முன்னோர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசியில் சனியோடு அமர்ந்திருக்கிறாங்க. 2ல் சுக்கிரன் இருப்பதனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசியில் நம்மளுடைய கும்பராசியும் ஒன்று. இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் வருகின்ற நாட்கள் அமையும். பெண்களால் ஏதாவது ஒரு ஆதாயம், ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும். பெண்களுக்கு மனநிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3ல் சூரியன் இருப்பதனால அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பத்திரிகை துறையில் அதே மாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். வேலை தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். போதிய வருமானம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசியில் 2 கிரகங்கள் அதிலும் வக்கரக கிரகமாக சனியும் ராகுவும் இணைந்திருப்பது முன்வைத்த இந்த காலகட்டத்தில் பின் வைக்க வேண்டாம். எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயாகட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்களோ வெற்றியை நோக்கி பயணிங்க. பின்வாங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகளை நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முன்னோக்கி வைங்க, பின் வைக்க வேண்டாம். எந்த காரியத்திலையுமே சந்தேகம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வீணாக சந்தேகம் வரும். நம்ம தொழிலே நடத்துகிறனா கூட இதில் லாபம் வருமா, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ உழைப்பு போடுறோம், இதில் லாபம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும். அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பாசிட்டிவாக யோசிங்க, நெகட்டிவாக
யோசிச்சிங்க அப்படின்னா உங்களை பின்னோக்கி தள்ளிடும். அதனால் எப்பவுமே பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கு மைண்டை வச்சுக்கோங்க. மனதில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும். சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு மனக்கவலை வரும், சோர்வு வரும், நம்மளுடைய முயற்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சியை எப்பவுமே கைவிட வேண்டாம். முயற்சி தொடர்ந்து செஞ்சிட்டு இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு தலைவலி, உடல் வலி, கை கால் வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சோர்வு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பலமாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. உடல் உழைப்புக்கு அதிக வேலை கொடுத்துட்டு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் இந்த வாரத்தில் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் திட்டமிட்டு வைத்திருப்பீங்க. அந்த காரியத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமான முடிவுகள், அவசரமாக லாபம் வேணும், அவசரமாக இது எல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதிகம் செயல்படுவீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய சன்னதியை வணங்குறது, விளக்கு போட்டு வழிபடுறது இதெல்லாம் ரொம்பவும் நல்லது. இந்த கும்பராசி அன்பர்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும். வயதானவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நரசிம்மர் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா மாலை நேரத்தில் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள், இடர்பாடுகள் இது எல்லாமே குறையும். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் விலகிறதுக்கு நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வெளியில் பயணம் போகும்போது ஒரு சில நண்பர்களை சந்திப்பீங்க. அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் நடக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியூர், வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரிதாக முதலீடு போட்டு தொழில் தொடங்க வேண்டாம். சிறிதாக ஏதாவது முதலீடு போட்டு தொழில் தொடங்குங்க. உங்களுடைய உடல் உழைப்பால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொதுவான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்படி பொதுவான ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா கருத்து சொல்கிறத கொஞ்சம்
குறைச்சிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்க ஏற்றுக்காதனால கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், மனக்குழப்பம் வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அதிகம் கருத்து சொல்ல வேண்டாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க நரசிம்மரை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் முடிந்தால் செஞ்சுட்டு வாங்க, மனோதைரியம் அதிகரிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.